श्रीगुरुभ्यो नमः हरि ओम அப்போ லுட்சேஷேச்ச லோட்ச ஆஷி லிங் லோட்டோ ஏருஹு துஹ்யோஸ்தாதங் ஆஷி அந்நியதரஸ்யாம் அது வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது லோட்டோ லங்வத் அப்படின்னு சூத்திரம். இதனால என்ன ஆச்சு? பவது அப்படிங்கிறது துஹ்யோஸ்தாதங் ஆஷி அந்நியதரஸ்யாம்ங்கிறதுனால பவதாத் அப்படின்னு ஒரு ரூபம் வந்துடுது. சரி, அடுத்தது லோட்டோ லங்வத் அப்படின்னு சூத்திரம் வருது. லோட்டஹ லங்வத் இந்த சூத்திரமும் இங்க பார்க்க வேண்டியது இருக்கு, ஏன்னா பின்னாடி வந்து தேவைப்படும் நமக்கு. லோட்டஹ லங்வத் லோட்டஹ லங்வத் அப்படின்ட்டு. லோட்டஹ சஷ்டி லங்வத் அவ்யயம், வத்து வத்து பிரத்தியம் வந்திருக்கனால அவ்யயம் ஆயிடுச்சு. அப்ப என்ன சொல்றது? லோட் ஆதேசம் எப்படி இருக்கும்? லோட்டஹ தாமாதய சலோபஷ. லோட்டுக்கு தாம் முதலியது, லங்குக்கு எப்படி தாம் எல்லாம் வந்ததோ அதெல்லாம் வரும். சகார லோபமும் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரி, சகார லோபம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த தாம் எல்லாம் வரணும் அப்படின்னா தாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா அடுத்த சூத்திரம் சொல்றது. தஸ்தஸ் தமிபாம் தாம் தம் தாமஹ. தஸ்தஸ் தமிபாம் தாம் தம் தாமஹ. தஸ்தஸ் தமிபாம் தாம் தம் தாமஹ. தஸ்தஸ் தமிபாம் தாம் தம் தாம் அஹ. இது நல்லா புரிஞ்சுக்கணும். தஸ் இது தஸ்தஸ் தமிபாம் சஷ்டி, தாம் தம் தாமஹ பிரதமா சொல்றது. தஸ் தஸ் த நிப் நிப்பாம் என்ன ஆகும்? தாம் தம் த அ அவ அம் அம் அம். தஸ் தஸ் தமிபாம் தாம் தம் த அம். இந்த நாலு, இது நாலும் வரும் அப்படின்னு சொல்லிருக்கு. ஞிதஸ் சதுர்ணாம் விருத்தியில சொல்லிட்டாரு. ஞிதஹ சதுர்ணாம் தாமாதேக கிரமாத் சிஹு அப்படின்றதுனாலதான் ஞித்துக்கு இது இந்த நித்து நாளுக்கும் இது நாளும் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நாம இத கொண்டு வரோம். நித்து அப்படின்னு சொல்லி பொதுவா சொல்லியிருக்காரு. எப்படி அப்படின்னா இது என்னது? நித் 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 அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க வந்து லங் லிங் லுங் லிருங் அதுதான் நித்துன்னு சொல்லியிருக்கு. லங் அது நாலுக்கும், அதோட நாலுக்கும் இதுக்கு பதில் தம் தம் தாம் அம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, ஓகே. நமக்கு என்ன சொல்லிட்டு இப்போ லோட்டஹ லங்வத். லோட்டஹ லங்வத், லோட்டு லங் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. லங்குக்கு என்ன ஆகும்? தசு தசுக்கு தம் இப்புக்கு இதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கு. நம்ம இப்ப என்ன பார்க்கிறோம்? பூதாத்துவோட பவ பவதி அப்படின்றத பவத்துன்னு ஆக்கினோம். அப்ப பவதான் நமக்கு பேஸ். பவவோட நாம என்ன சேர்க்கணும்? தஸ் டிப் தஸ் ஜி தஸ் சேர்க்கிறோம். நம்ம பவ பிளஸ் தஸ் நம்ம ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டோம். பவ அப்படிங்கறது பேஸா வச்சுருவோம் அப்படின்ட்டு. பவ பிளஸ் தஸ். தஸ்ஸுக்கு நித்வத் லோட்டோ லங்வத் அப்படிங்கறதுனால நித்வத் கொண்டு வந்ததுனால என்னாச்சு? தஸ்ஸுக்கு தாம் வருது. பவ பிளஸ் தாம் சர்வாதேசம் ஆச்சு. அதனால பவதாம். டிப் தஸ் ஜி. ஜில ஒண்ணுமே இல்ல. பவ பிளஸ் அந்தி அப்படின்னு இருக்கு. பவ பிளஸ் அந்தி, அப்புறம் என்ன ஆகும்? பவத்து பவதாத் பவதாம், அப்புறம் பவந்தி வந்துட்டு. பவந்தி வந்தோடனே இதே ரூபம் தான் உங்களுக்கு லட்டுக்கு வந்தது. வித்தியாசம் என்ன வரும்? ஏருஹு பவ
தி வந்து பவந்து, ஏரு வந்து பவந்து, भवतु भवतात् भवतां भवन्तु, भवतु भवतात् भवतां भवन्तु, भवतु भवतात् भवतां भवन्तु, भवतु भवतात् भवतां भवन्तु, भवतु भवतात् भवतां भवन्तु. அப்படி भवतु भवतात् भवतां भवन्तु அப்படின்னு ஆயிருக்கு. அடுத்தது ஒரு முக்கியமான சூத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம அங்க பார்த்தோம் சலோ பஷ்ச அதெல்லாம் பார்த்தோம். இங்க முக்கியமான சூத்திரம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதை வச்சுண்டு இன்னொரு நியமம் ஒன்று வருது. அந்த நியமத்தோட அந்த சூத்திரத்தோட நியமத்தை மாத்திரம் நம்ம பார்ப்போம். சேர்ஹ்ய பிச்ச சேஹே சேர் பிச்ச சேஹே ஹி சேர்ஹ்ய அபித் ச சேஹே ஹி அபித் ச. சூத்திரம் என்ன சொல்றது? சேர்ஹ்ய பிச்ச. சூத்திரம் சொல்றது சேஹே ஹி, சீக்கு ஹி ஆகும், அபித்து மாறுது. அது அபித்து மாறுது. இதுவும் ஒண்ணுதான், அபித்து அவ்யம். என்ன சொல்றது அப்படின்னா, சி இருக்குல்ல, லோட்டு சி இருக்கு. இந்த லோட்டு சிக்கு என்ன ஆகும்? ஹி வரும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? பூதாத்துவோட பவ பவ பிளஸ் சி, பூதாத்துவோட லோட் லகார சிப், சிக்கு என்ன பண்றோம்? ஹி கொண்டு வந்துட்டோம். பவ பிளஸ் ஹி, பவ பிளஸ் ஹி. இது என்ன இன்னொன்னு சொல்றது? அபித்துச்ச. அபித்துன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ரூல் ஒண்ணு கொண்டு வந்திருப்போம். பிச்ச கிண்ண நிச்ச பின்ன அப்படின்ட்டு. பித்து கித்து இல்ல, நித்து பித்து இல்ல. பிச்ச கிண்ண நிச்ச பின்ன. இந்த நியமம் பித்து கித்து இல்ல, கித்து பித்து இல்ல. என்ன சொல்றது? பித்துன்னு சொன்னா அது வந்து கித்து இல்ல, நித்துன்னு சொன்னா அது பித்து இல்ல. அபித்துன்னு சொன்னா அபித்து நித்துவத்து. அபித்து சாரதாத்துக்கு அபித்து நித்துவத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. நித்துவத்து அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது? நித்துவத்து அப்படின்னு சொல்லி சொன்னா நித்துக்கு என்ன பிரயோஜனம்? நகாரியத்துக்கு எதுக்கு என்ன பிரயோஜனம்? ரொம்ப நாள் ஆச்சு நித்துக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டா தூங்கிட்டு போனோம். நித்துக்கு கிங் தீச்ச, இதெல்லாம் தொடக்கத்துல வர சூத்திரம் அஷ்டாத்தியாயில. கிங்கி தீச்ச, கிங்கி தீச்சல என்ன ஆகும்? குணவிருத்தி நிஷேதமாகும். அதுதான் அபித்துன்னு சொன்னா நித்து, நித்துன்னு சொன்னா குணவிருத்தி நிஷேதமாகும். அதனால பூதாத்து, பூதாத்துவோட பூ பிளஸ் ஹி, பூ பிளஸ் ஹி ஆயிட்டு பவஹி. பவஹி அப்படின்ற போது நம்ம என்ன சொன்னோம்? தஸ் தஸ் தமிபாம் தாம் தம் தாமஹ சேர்ஹ்ய பிச்ச. அதே மாதிரி இல்ல, சேஹ்ய பிச்ச இல்ல, இன்னொரு சூத்திரம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். என்னது? துஹ்யோஹோ தாதங்கு, தூஹி ஓஹோ, தூஹி ஓஹோ தாத்தங்கு. தூக்கும் ஹீக்கும் தாத்தங்கு. அப்போ ஹீக்கு தாத்தங்கு வரும். பவ தாத், பவதாத். ஹீக்கு தாத்தங்கு வந்து பவதாத் அப்படின்னு ரூபம். பவ தாத். துஹ்யோ தாத்தங் ஆசிஷி என்ன சொல்லிருக்கு? அந்நியதரஸ்யாம். பவதாத் மாத்திரம் இன்னொரு ரூபம் இல்ல, ஒரே ரூபம் இல்ல. பவதாத்துக்கு அப்புறம் இன்னொரு ரூபமும் இருக்கு. அந்த அடுத்த ரூபம் வர்றதுக்கு சூத்திரம் சொல்றது அதோ ஹே ஹே, அதோ ஹே ஹே, ஆதஹ ஹே ஹே. சூத்திரம் என்ன சொல்றது? ஆதஹ ஹே ஹே. இந்த ஒரு ரூபத்துக்கு 2-3 சூத்திரம் வருது. இது எதுக்கு போட்டோம் அப்படின்னா, அந்த பிச்சை கிண்ண அந்த நிச்ச பின்ன அந்த நியாயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆதஹ
ஹே ஹே. அகாரத்தை தொடர்ந்து என்ன சொல்றது? அகாரத்தை தொடர்ந்து வர்ற ஹீக்கு அகாரத்தை தொடர்ந்து வர அதந்த தொடர்ந்து வர்ற ஹீ என்ன ஆகும்? லுக் ஆகும். ஹே ஹே லுக் சியாத். லுக் ஸ்லூ லுபா பிரத்யங்கிறதுனால லுக் ஸ்லூ லுபா லுக் ஆகும், பிரத்யம் லோபம் ஆகும்னு சொல்லியிருக்கு. அப்போ பவ பிளஸ் ஹி அகாரம் அதன் தங்கம் இருக்கு, அது தொடர்ந்து வர்ற ஹி லுக் ஆகும், அதனால பவ ரூபம் பவ. பவ பவதாத், அங்க பவது பவதாத், இங்க பவ பவதாத். பிரதமா ஏகவச்சனத்துல பவது பவதாத், மத்தியம் புருஷ ஏகவச்சனத்துல பவ பவதாத் அப்படின்னு ரூபம். பவ பவதாத். அப்புறம் பவதா பவ பவதாத், பவ பவதாத். அடுத்தது என்னது? பவ பிளஸ் சஸ். தஸ் தஸ் தமிபாம் தாம் தம் தாமஹ. தஸ் தஸ் தமிபாம் தாம் தம், இதுக்கு தம் வரும். தம் வந்து பவ பிளஸ் தம் பவதம். தாம் தம் தாமஹ பவதம். அடுத்தது தஸ் தஸ் த. தமிபாம் தக்கு பவ பிளஸ் த. தஸ் தாம் தம் தா அம பவ பிளஸ் த பவத. பவத அதான் ரூபம். அப்போ பவ பவதாத் பவதம் பவத. भव भवतात् भवतं भवत பவ பவதாத் பவதம் பவத. भव भवतात् भवतं भवत அடுத்தது பவ பவதாத் பவதம் பவத. அடுத்தது மிப்புக்கு பவ பிளஸ் மிப்பு. தமிபாம் தாம் தம் தாம் அமஹ அப்படின்னு சொல்லியிருக்கு. தா அமஹ அப்படின்னு இருக்கு. பவ பிளஸ் மிப்பு. மிப்புக்கு அம் வந்து பவ பிளஸ் அம். இந்த நிலையில அடுத்த சூத்திரம் பவ பிளஸ் அம். பவ பிளஸ் அம் இருக்கு. தாமி தப்ஸ்தஸ்தா மிபாம் தாம் தம் தாமஹ. பூ பிளஸ் மிப்பு. இந்த சூத்திரத்தை அந்த சூத்திரத்தை வந்து இன்னொரு சூத்திரம் வந்து நிராகரிக்கிறது. தாம் தாம் தம் தாம் அமஹ, அந்த சூத்திரத்தை வந்து இந்த சூத்திரம் வந்து நிராகரிக்கிறது. தாம் மிப்புக்கு வந்து மேர் நிஹி அடுத்த சூத்திரம் வருது. மேர் நிஹி. மேர் நிஹி என்ன சொல்றது? மீயோட மேஹே மேஹே நிஹி. மேஹே மேஹே சஷ்டி நீ பிரதமா. மீக்கு நீ வரும் அப்படிங்கிறது. மீக்கு மீ வரும் எப்போ? லோட் மீக்கு. இது விசேஷ சூத்திரம். தா பவ பிளஸ் அம் வந்து சாமானிய சூத்திரம், இது விசேஷ நியமம். லோட்டோட மீக்கு நீ வரணும் அப்படிங்கறதுனால என்ன சொல்றாங்க? இது மீயா தான் இருக்கும். மீக்கு நீ கொண்டு வரீங்க. பவ பிளஸ் நீ, பவ பிளஸ் நீ திருப்பியும் ஆத்தோ தீர்கோ யயி. சூத்திரம் வந்து பவானி பவானி அப்படின்னு ரூபம். இந்த பவானி அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது பவா பிளஸ் நீ தான் இருக்கு. அடுத்த சூத்திரம் ஆட் உத்தமஸ்ய பிச்ச அப்படின்னு ஒரு சூத்திரம் வரும். ஆட் உத்தமஸ்ய பிச்ச அப்படின்னுட்டு என்ன சொல்றது? ஆட் பிரதமா, உத்தமஸ்ய சஷ்டி, பித் பிரதமா ச. ஆட் பிரதமா உத்தமஸ்ய சஷ்டி பித் பிரதமா ச அவ்யயா. உத்தம உத்தம பவா பிளஸ் இல்ல 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 பவானி இப்படி வராது. பவ பிளஸ் நீ
பவ பிளஸ் நீ ஆடுத்தமஸ்ய பிச்சால வரும். ஆட் உத்தமஸ்ய ஆட் வருது, அது பித்தாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது. பவக்கு என்ன ஆகும்? உத்தம உத்தம புருஷ உத்தம புருஷ நீ இருக்கு, அதுக்கு ஆட் வரும். லோட் உத்தமஸ்ய லோட் லோட் உத்தம புருஷத்துக்கு என்ன வரும்? ஆட் ஆகம வரும். லோட் உத்தம புருஷத்துக்கு ஆட் ஆகும். இது லோட் உத்தம புருஷம். பிரத்யத்துக்கு ஆட் ஆகம வரும். ஆட் ஆகம வந்ததுன்னா எங்க வரும்? தித் தித்வாத் ஆதி. பவ பிளஸ் ஆணி. அக்கசவர்ணி தீர்க்க பவானி. பிச்ச அப்படின்னு திருப்பி பித்துச்ச அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? பிச்ச கிண்ண நிச்ச பின்ன குண நிகிருதி நிஷேதமாகும் அப்படின்ட்டு. பவானி ते प्राग् धातोः